வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டிலேயே எப்படி ஃபேஷியல் பண்ணணும், அது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது காதி நேச்சுரல்ஸோட டைமண்ட் ஃபேஷியல் கிட் தான் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 ருபீஸ்லேயே நம்ம பார்லரில் கிடைக்கிற அளவுக்கு ரிசல்ட்டோட நம்மளால் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆர்னமெண்ட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்கை மறந்துடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோக்காகன்றனால நான் நெக்கில் அப்ளை பண்ணல, ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து வாட்டர் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளென்சர் கொடுத்துருப்பாங்க. கிளென்சர் பார்த்திங்கன்னா க்ரீமி கிளென்சராக தான் இருந்தது, நமக்கு எந்த ஒரு ஃபோமும் வராது அதில். இதை வந்து கிளென்சர் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஷியல் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நோஸ் கார்னரும் இந்த லிப் கீழே இருக்கிறது, நெத்தி பகுதி எங்கெங்கெல்லாம் டேனும் பிக்மெண்டேஷனும் அதிகமாகுமோ அந்த இடம்லாம் கொஞ்சம் இன்டென்ஷ்னலாக வந்து மசாஜ் அதிகமாக கொடுக்கணும். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கையை வந்து நல்லா வெட் பண்ணிக்கணும். வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மசாஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மசாஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்டர் சர்க்கிள், நான் வெளிப்பக்கமாக வர மாதிரி சர்க்கிள் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்குமே ஒரு சர்க்கிள் தான் வரைய போகிறோம். அதை இன்வேர்டாக பண்ணாமல் அவுட்வேர்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கிளென்சர் பண்ணும்போது நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா அவுட்டர் சர்க்கிளாக தான் பண்ணணும், இன்வெர்ட் பண்ணக்கூடாது. அந்த அவுட்டர் சர்க்கிளாக பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ணுக்கும் வெளிப்புறமாக போகணும், எதுவுமே உள்புறமாக நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்போவுமே அப்பர் லிப்ஸ்க்கும் லோவர் லிப்ஸ்க்கும் மசாஜ் பண்ண மறந்துடாதீங்க. அங்கேயும் ஃபோர்ஹெட்டும் ரொம்ப டார்க்னஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கண்ணில் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு மசாஜ் கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. கிளென்சரை நல்லா அழுத்தி நம்ம வந்து மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாஜ் வந்து ஜஸ்ட் கிளென்சருக்கு வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ஃபேஸில் ஒரு இடம் விடாமல் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். த்ரீ to 5 minutes வரைக்கும் கிளென்ஸ் பண்ணலாம். கிளென்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தை வெட் பண்ணி நீங்கள் வைப் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஃபேஸ் வாஷும் பண்ணலாம். கன்னத்தில் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா எந்த ஒரு க்ரீமுமே இல்லாமல் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. வைப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்டை நம்ம வாட்டர் மூலிமா எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்க்ரப் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு திக்கான ஜெல்லாக இருந்தது. அது ஒரு ட்ராபேக். இதில் ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இல்லை, கொஞ்சம் திக்கான ஸ்க்ரப்பாக இருந்தது. ஆனால் அதில் இருக்க ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் ரொம்பவே மைல்டாக இருந்தது. திக்காக இருக்கனால நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி இது ஒன்ஸ் வாட்டரில் நமக்கு பட்டோன்னே நல்லா மசாஜுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு.
ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமல் ஸ்க்ரப் பண்ணணும், மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. 2 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் எல்லா இடமும் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி கையை வெட் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஸ்க்ரப்புக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக தான் நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கணும். பொறுத்த வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ண வேண்டிய இடம்னு பார்த்திங்கன்னா நோஸ் அண்ட் சின். இந்த 2 இடமே வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் எந்த ஒரு ப்ரெஷரும் போடாமல் அந்த இடத்துல மற்ற இடத்த விட அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாஜ் கொடுக்கணும். அந்த நோஸ் கார்னரையும் நம்ம விட்டுறக்கூடாது. டூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இதையுமே ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். வைப் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு மசாஜ் க்ரீமுக்கு போகலாம். மசாஜ் க்ரீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம மசாஜ் பண்ணணும். க்ரீமை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னில் பெனட்ரேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நம்மளோட ஃபிங்கர் கொஞ்சம் பெயின் இருக்கணும். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிரும். இது வந்து நம்ம எந்த ஒரு தண்ணியும் தொட தேவையில்லை. ஃபஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுக்க போகிறீங்க. அந்த மசாஜ்லேயே ஃபேஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா க்ரீம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைம் செகண்ட் டைமாக நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கையை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் ஆரம்பிக்க போகிறேன். மசாஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் ஆகிறதுக்கு சர்க்குலர் மோஷன், இப்போ அப்வர்ட் மோஷன். எல்லா இடமுமே ஸ்கின்னை வந்து அப்வர்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறோம். இந்த இது வந்து நோஸ்க்கும் சரி ஃபோர்ஹெட்க்கும் சரி இதே மாதிரி அப்வர்ட் மோஷனில் தான் பண்ண போகிறோம்.
மினிட்ஸ் வந்து அப்வர்ட் மோஷனில் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வந்து கொஞ்சம் க்ரீம் எடுக்கிறேன், மசாஜ் க்ரீம் எடுத்துகிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணோம். செகண்ட் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணுறோம். தேர்டாக நம்ம போடுற க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிஞ்ச் பண்ணி விட போகிறோம். அந்த பிஞ்ச் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னில் வந்து நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதன் மூலயமா நமக்கு ஒரு நேச்சுரல் க்ளோவும் பிரைட்னஸும் கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் எல்லா இடமுமே இந்த மாதிரி சும்மா ஒரு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸில். இப்படி ஃபாஸ்ட்டாக பிஞ்ச் பண்ணும் போது நல்லா டேப் பண்ணுற மாதிரி ப்ளஸ் பிஞ்ச் பண்ணி விடுங்க. அப்போ வந்து ப்ளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிஞ்சிங் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாஜ் க்ரீம் நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த டைம் வந்து காக்ரோச் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் போடும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க மசாஜ் எதுக்குமே ப்ரெஷர் போடலனாலும் இந்த ஸ்ட்ரோக் பண்ணும்போது தன்னால் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்மளோட அந்த விரலில் இருக்க அந்த முட்டி இருக்குல்ல, அந்த பகுதியை வச்சு நம்ம மசாஜ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் டீப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸ்ட்ரோக் முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் காக்ரோச் ஸ்ட்ரோக் கொடுங்க. அது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லைட்டாக எல்லா இடமும் ஸ்மூத்தாக ஜஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த மசாஜ் க்ரீமை ஒயிட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இதுக்கு எந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டும் தேவையில்லை, நம்ம ப்ளீச் ஆட் பண்ண தேவையில்லை. நல்ல ஒரு ரிசல்ட் ஃபைனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. மேபி எனக்கு வந்த பேக்கேஜில் எப்படி இருக்கான்னு தெரியல. இது நல்லா கொஞ்சம் வாட்டர் தொட்ட பிறகு தான் என்னால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜெல்க்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம மசாஜ் பண்ண தேவையில்லை. மசாஜ் க்ரீம் அளவுக்கு ஜெல் வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விட்டோன்னா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகணும். ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும்.
மாஸ்க் வந்து கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு மசாஜும் தேவையில்லை. ட்ரை பண்ணுங்கள் 15 to 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபேஷியலுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோட 1 day 2 டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோ இருக்குது. பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணோடனே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸும் ஸ்கின் லைட்னிங்கும் பண்ணி கொடுக்குது. ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. 400 ருபீஸ்க்கு நமக்கு இந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்குதுன்றது நல்ல விஷயந்தான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ பியூட்டி டிப்ஸும் வேணும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலான்னா எனக்கு ஒரு சஜஷனாக கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ வந்து பியூட்டி டிப்ஸ் போடலாமா அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.